உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியதிலிருந்து அறிவாலயத்திற்குள் ஒரே குழப்பம்தான். சீனியர்கள் பெரும் புகைச்சொலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞரணி லாபியோ மெதப்பில் இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் துணை முதல்வர் உதயநிதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்றார். மாவட்ட கட்சி நிர்வாகிகளிடமும் அரசு அதிகாரிகளிடமும் மாவட்டத்தின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ஆனால் தூத்துக்குடி எம்பியான கனிமொழி எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை. இந்த சம்பவம் ஏற்கனவே புகைச்சலில் இருந்து வரும் அறிவாலயத்தை மேலும் திணறடித்துள்ளது. இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு உதயநிதி புலம்பியிருக்கிறாராம். எப்படி நான் வரும் நேரம் பார்த்து அவர் வராமல் போனார் என உதயநிதி டென்ஷன் ஆனதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கனிமொழி தரப்பு உதயநிதி வருகை தொடர்பான எந்த ஒரு தகவலும் முறையே தெரிவிக்கப்படவில்லை. துணை பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் கூட மரியாதைக்கு ஒற்றை தகவல் கூட தெரிவிக்காமல் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனால் கனிமொழி பங்கேற்கவில்லை என்ற பேச்சும் அடிபடுகிறது. உதயநிதிக்கு தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்றே அவர் வரும் சமயம் பார்த்து சிங்கப்பூர் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் கனிமொழி என்ற தகவலும் ஒருபுறம் பரவி வருகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமை தாங்கினார். அப்பொழுது பேசிய அவர், என்னை கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன், கட்சிக்கு துரோகம் செய்யும் துரோகிகளை மன்னிக்க மாட்டேன். காட்பாடியில் போன முறை தேர்தலின் போது கொஞ்சம் ஏமாந்து விட்டேன். இந்த முறை அப்படி நடக்க விடமாட்டேன். துரோகிகளை களையெடுத்து விட்டு தேர்தலை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய ஆற்றல் துரைமுருகனுக்கு உண்டு. 60-70 ஆண்டுகள் நாயாக அலைந்து கட்சியை வளர்த்தவன் நான். இந்த கட்சி என்னுடைய கட்சி, இது நமது கட்சி என்று புத்தியோடு இருக்கிறவன் நான். தேர்தலின் போது எப்படி நமது கட்சியிலிருந்து எதிரிகளுக்கு வியூகம் அமைத்து கொடுப்பார்கள் என்று எனக்கு தெரியும் என்று ஆதங்கத்தோடு அவர் பேசிய பேச்சு திமுகவிற்குள் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்ட நிகழ்வு துரைமுருகன் தரப்பை எரிச்சல் அடைய வைத்தது. அதனைத் தொடர்ந்து கட்சியில் தன்னை ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் துரைமுருகன் சாதுரியமாக காய்களை நகர்த்தி வருகிறார். இப்படிப்பட்ட தருணத்தில் துரைமுருகனின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் போன சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவரது மகன் கதிர் ஆனந்த் போராடிதான் வெற்றி பெற்றார். அந்த போராட்டத்திற்கு காரணம் வேலூர் மாவட்ட திமுகவிற்குள் நடந்த உட்கட்சி பூசல்தான் என பேசப்பட்டது. ஒருவேளை உண்மையாலும் கோபாலபுரத்து குடும்பம் துரைமுருகனை தனது சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்க கட்சிக்குள்ளே ஆட்களை ஏவி விட்டு சதித்திட்டம் தீட்டுகிறதோ என்ற சந்தேகமும் எழுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர்.